வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது அபிகெயில் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் ஹாரர் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஜியோ சினிமா ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு பொண்ணோட கிட்னாப்பை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு ஹாரர் மூவி அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஒரு 12 வயசு பொண்ணை ஒரு கேங் கிட்னாப் பண்றாங்க. அந்த பொண்ணு ஒரு பெரிய பிசினஸ் மேனோட பொண்ணு அப்படின்றது மட்டும் தான் தெரியும். அதை தவிர வேற இன்ஃபர்மேஷன் அப்படின்றது இவங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம அந்த கேங்ல இருக்கிற ஒருத்தரையுமே ஒருத்தருக்கு தெரியாது. கிட்டத்தட்ட மணி ஸ்டைல்ல ஒரு ஃபார்ம் ஆன கேங் அப்படின்னே சொல்லலாம். அந்த கேங்கை கோஆர்டினேட் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் லாம்பர்ட் அப்படின்றவர். ஸோ இவரு அந்த கேங் பீப்புளையும் அந்த பொண்ணையும் ஒரு வீட்டுக்குள்ள விட்டுட்டு கிளம்பி போறாரு. அந்த வீட்டுக்குள்ள அன்னைக்கு நைட் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அந்த பொண்ணு யாரு அண்ட் அந்த கேங் மெம்பர்ஸ்க்கு என்னென்ன ஆகுது, இந்த கடத்தல் பிளானுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆக்சுவல் பிளாஷ்பேக் என்ன, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் யார் சர்வே ஆனா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படத்தோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னே சொல்லுவேன். அதாவது இந்த படம் ஸ்டார்ட் ஆகும் போது ஒரு நார்மலான ஹைஜாக் டிராமா அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு 12 வயசு பொண்ணை கடத்திட்டாங்க, அதுவும் அந்த பொண்ணு ஒரு பிக் ஷாட்டோட பொண்ணு அப்படின்றது தெரிய வரும். கிட்டத்தட்ட அந்த மாநகரம் படம் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு ஸ்டைல்ல ஸ்டார்டிங்ல போகும். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஹாரர் மோட்குள்ள போகும். அது ஒரு மாதிரி இந்த படத்துக்கு ஒரு சரியான ஹை மொமெண்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளட் ஷெட் தாங்க இந்த படம் முழுக்க. சுமார் ரத்தத்தை படம் முழுக்க தெறிக்க விட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் அந்த பொண்ணோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது சான்ஸே இல்லை. ரொம்ப ரொம்ப நீட்டா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே காட்டிருந்துச்சு. அண்ட் அந்த டான்ஸ் கொண்டு அந்த பொண்ணு ரொம்ப சூப்பராகவே ஆடி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கதையில அந்த பிளாஷ்பேக் அப்படின்றதுமே டுவர்ட்ஸ் எண்ட் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வரைக்கும் இது எதுக்காக நடக்குது அப்படின்றது ஒரு மாதிரி மிஸ்ட்ரியாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இதுல அந்த சர்வைவல் மோட் அப்படின்றதுமே ரொம்ப நீட்டா காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த கேங் மெம்பர்ஸ் ஒருத்தருக்கும் என்ன ஆகுது, எப்படி தப்பிக்க முயற்சி பண்றாங்க அப்படின்ற அந்த காட்சிகள் எல்லாமே நீட்டா தான் இருந்துச்சு. மேக்கிங் வைஸ்மே ரொம்ப நீட்டா நிறைய காட்சிகளை எடுத்திருப்பாங்க. அண்ட் டியூரேஷன் வைஸ்மே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1.25 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். பட் இந்த படத்துல எனக்கு பிரச்சனையாப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றது அந்த ஆக்சுவல் பிளாஷ்பேக் அப்படின்றது ரிவீல் ஆனதுக்கு அப்புறமட்டு அதுக்கான பர்பஸ் இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. அது அந்த அளவுக்கு ப்ராப்பரா ஜஸ்டிஃபை பண்ணல அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ரீசனிங் இருக்குல்ல, அந்த ரீசன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. அதே மாதிரி இந்த படத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்த டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒருத்தரும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது அப்படின்ற மாதிரி எல்லாம் காட்டியிருப்பாங்க. எதுக்கு அந்த மாதிரியான காட்சிகள் வச்சாங்க அப்படின்றது தெரியல. அது ஒரு மாதிரி கிளம்சியா இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இருந்துச்சு. மற்றபடி இந்த படம் ஒரு டீசென்டான படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.3 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல பிளட் ஷெட்ஸ் அப்படின்றது இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.